டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட்ல வந்து அண்டர்லைன், ஓவர்லைன், லைன் த்ரூ இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க என்ன கலர் ஆக்க போறீங்க, என்ன ஸ்டைல்ல கொண்டு போக போறீங்க, அதுக்கப்புறம் என்ன பொசிஷன்ல வைக்க போறீங்க, அதை பத்தி தான் டெக் டெக்கரேஷன்ல சொல்ல போறோம். நம்ம டெக் டெக்கரேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி தான். அதோட சப் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி முதல்ல பார்க்கலாம். ஸோ அதோட சப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெயினா 3 விஷயம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து லைன், செகண்ட் வந்து கலர், தேர்ட் வந்து ஸ்டைல். ஸோ இப்போ நம்ம ஒன்னொன்னா டெக் டெக்கரேஷனை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைனோட பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு பேராகிராஃப் லோரம் 10. ஓகே, லைன்ல வந்து நம்மளுக்கு வந்து பேராகிராஃப் இருக்கு. இப்போ டெக் டெக்கரேஷன் லைன் பத்தி நம்ம முதல்ல பார்க்கலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன். ஓகே, இதுல வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, முதல்ல நன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒண்ணுமே இல்லை. இதான் வந்து டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி டெக் டெக்கரேஷன் லைனோட டிஃபால்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் அண்டர்லைன் சேஃப் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வர்ற வேல்யூ ஓவர்லைன் சேஃப் டெக்ஸ்ட்க்கு மேல இருக்கும், அதுக்கப்புறம் லைன் த்ரூ சென்டர்ல இருக்கும். ஓகே, அடுத்ததான் நம்மகிட்ட இருக்கிறது வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் போட்டுங்க. இப்போ ரெட் போட்டுன்னா இந்த டெக் டெக்கரேஷன் மட்டும் தான் கலர் மாறும், டெக்ஸ்ட் கலர் மாறாது. ஓகே, நீங்க ப்ளூ போடலாம், சேஃப் இந்த மாதிரி கலர் போடலாம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல். நிறைய இருக்கு, நம்ம இம்பார்ட்டன்டான இதை மட்டும் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஸ்டைல் என்னென்ன வேல்யூ இருக்குன்னா வந்து சாலிட், இது வந்து டிஃபால்ட் வேல்யூ சாலிட். ஓகே, அதுக்கப்புறம் டபுள்னு இருக்கு, 2 லைன் இருக்கும். அதுக்கப்புறம் டாட்டட்னு இருக்கு, இந்த மாதிரி டாட் டாட் டாட்டா இருக்கும். டேஷ்னு இருக்கு, டாட் டாட் வந்து ரவுண்ட் ரவுண்டா இருக்கும், டேஷ் வந்து ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்கும். ஓகே, டேஷ்னு இருக்கு. அதுக்கப்புறம் வேவின்னு இருக்கு, இந்த மாதிரி வேவா இருக்கும் லைன். இன்னும் ரிலேட்டடான சில ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு. அதாவது வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் திக்னஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து நீங்க உங்களோட லைன் வந்து எவ்வளவு திக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு போடலாம். அதாவது வந்து இப்போ சும்மா 10 பிக்சல்னு போடுறேன், சேவ் பண்ணினா பாருங்க இவ்வளவு வருஷத்துக்கு இருக்குங்க. 5 பிக்சல்னு போட்டா இவ்வளவு வருஷத்துக்கு இருக்கும். நீங்க நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம பிராண்டோட ஒர்க் பண்ண போறோம். அதாவது இந்த வீரா இருக்குல்ல, ஸோ இதான் பிராண்டு. ஸோ இப்போ நம்ம பிராண்டை வச்சு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த பிராண்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் முதல்ல போட்டுருவோம். அப்போ ஈஸியா இருக்கும் டார்கெட் பண்றதுக்கு. கிளாஸ் நேம் வந்து மெயின் ஹேஷ்டேக் ஹெட்டிங் அண்டர்ஸ்கோர் பிராண்ட் இப்படி போட்டுக்கோ நம்ம கிளாஸ் நேம். இதை வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல டார்கெட் பண்ணலாம். அதாவது மெயின் ஹெட்டிங்க்கு கீழே டார்கெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிராண்ட்க்கு ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அண்டர்லைன் வந்து ரிமூவ் பண்ண போறோம். இதோட அண்டர்லைன் வந்து ரிமூவ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த பிராண்ட்க்கு வந்து கலர் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபாண்ட்டோட வெயிட்டையும் சைஸையும் நம்ம மாத்த போறோம். முதல்ல கலர் அப்படின்னு போட்டு நம்ம ஒயிட் கலர் போட்டுக்கோம், சேஃப். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அந்த லைனை நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நான் அப்படின்னு போட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நம்ம லைன் எடுத்துருவோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். லைனும் போயிடுச்சு, கலரும் ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ ஃபவுண்ட் வெயிட் வந்து போல்ட் ஆக்க போறோம். ஃபவுண்ட் வெயிட் போல்ட் பாத்தீங்கன்னா போல்ட் ஆயிடுச்சு. இப்போ சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம் 22 பிக்சலுக்கு. ஃபவுண்ட் சைஸ் 22 பிக்சல், சேஃப். பெருசாயிடுச்சு. இது பெருசானதுனால இதோட வித் சைஸ் மாறிடுச்சு. வித் சைஸ் மாறினால கால்குலேட் பண்ண தெரியுமா, நம்ம இந்த நேவிகேஷனை மைனஸ் பண்ணல. இது வந்து நம்மளுக்கு இப்ப வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இப்ப நம்ம மறுபடியும் வந்து பார்க்கணும் இந்த பிராண்டோட வித் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிராண்டோட வித் வந்து 58 பிக்சல். ஓகே, ரவுண்ட் ஆஃப் 59 வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 60 பிக்சல் பார்த்து பார்ப்போம். முதல்ல எங்க இருக்கு, ஓகே 60 பிக்சலுக்கு மாத்தி பார்ப்போம், சேஃப் பார்ப்போம். ஸ்டில் வந்து லைன் ஒரே லைனுக்கு ரெண்டும் வரல. சில சமயம் இதுல நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும், அதனால கூட இந்த மாதிரி நடக்கலாம். இது பாருங்க, இங்க 58, அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணா 59 பிக்சலுக்கு வந்து வித் நம்மளுக்கு இருக்கு. ஆனா ஏன் வந்து ஸ்டீல் வந்து எனக்கு வந்து ஒரே லைன்ல வரல அப்படின்னா, இப்ப பாருங்க, நான் இந்த நேஃப்க்கும் இந்த டிஃப்க்கும் நடுவில் ஒண்ணுமே இல்லை. ஆனா இது ஒரு ஒயிட் ஸ்பேஸா இதை கனெக்ட் பண்ணுது. பாருங்க, நான் வந்து இதை வந்து போட்டோ ஷேப் மேல போட்டு பாருங்க, இப்ப டிஃப்க்கும் நாஃபையும் பக்கத்து பக்கத்துல வச்சுட்டு இப்ப நான் பார்த்தேன்னா சரியாச்சு பாருங்க. ஆனா வந்து இந்த நைஃபை வந்து கீழே இறக்குனேன் அப்படின்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2 லைனா மாறிடுச்சு. ஏன்னா இங்க நம்மளுக்கு தெரியாத ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி சில நேரம் நடக்கும். அதனால நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இந்த ஒயிட் ஸ்பேஸும் நீங்க கனெக்ட் பண்ணணும். அதனால வந்து 65ன்னு போட்டு பார்ப்போம். ஓகே, சரியாச்சு. இப்ப ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரே லைனுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம பிராண்டை வந்து கலர் மாத்தியாச்சு, அதோட டெக்ஸ்டோட லைன் எடுத்தாச்சு, ஃபாண்ட் வெயிட் மாத்தியாச்சு. நம்ம இதோட ஃபாண்ட் வெயிட்டையும் ஃபாண்ட் சைஸையும் அதிகமாக்குறதுனால உங்களுக்கு தெரியுதா, இது வந்து சென்டர்ல இல்ல, வெர்டிகலா சென்டர்ல இல்ல. இது வந்து நம்ம சென்டருக்கு கொண்டு வரலாம். வெர்டிகலா ரெண்டுமே சென்டர்ல கொண்டு வரலாம். எப்படின்னா வெர்டிகல் லைன் யூஸ் பண்ணுங்க. அதாவது இந்த பிராண்டையும் இந்த நேவிகேஷனையும் நம்ம வெர்டிகலா சென்டர் கொண்டு வர போறோம். எப்படின்னா, இப்ப இந்த நேஃப் வந்து முதல்ல டார்கெட் பண்ணலாம். எப்படி டார்கெட் பண்ணலாம்னா, ஹெட்டிங் குள்ள இருக்கிற டிஃப் ஏற்கனவே டார்கெட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்க, மெயின் ஹெட்டிங் குள்ள இருக்கிற டிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வெர்டிகல் லைனை வந்து
நம்ம மிடல்னு மாத்தணும்னா இப்போ ஒண்ணு தெரியல. ஏன்னா வந்து இது ஆல்ரெடி மிடல் தான் இருக்கு. இருந்தாலும் மிடல்னு மாத்தலாம். அண்ட் தென் இதே ஸ்டைல காப்பி பண்ணி உங்களோட இந்த மெயின் நேஃப் அப்படின்னு இருக்கிற கிளாஸ்ல போடுவோம். மெயின் நேஃப். ஓகே. என்டர் ஸ்பேஸ். வெர்டிகல் அலைனா இதையும் நான் மிடில் கொண்டு வந்துட்டேன். பாத்தீங்கன்னா மிடில் இருக்கு பாருங்க. இப்ப முதல்ல கீழே இருந்துச்சு கொஞ்சம். இப்ப மிடில் வந்துருச்சு. அடுத்த வீடியோல இந்த நேவிகேஷன் செக்ஷனை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணலாம்.